இது ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லி முடிச்சார். நம்ம தெரிஞ்ச திருக்குறள் தான் எல்லாரும் படிச்சிருக்கீங்க. கற்க கசடர திருக்குறள் எல்லாரும் மீனிங்கும் தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ரெண்டு வார்த்தை மட்டும் எப்பவும் சேர்த்தே படிக்கணும். கற்க கசட கற்பவையோடு நிற்கிறாம கற்பவை கற்றபின், கற்பவை கற்றபின் சேர்த்து தான் படிக்கணும். ஏன் இப்படி எந்த நாட்டுக்காரங்க என்ன சொல்றேன்னா, நம்ம எதை கற்க வேண்டுமோ அதுதான் கற்க வேண்டும். அதுதான் கற்பவை கற்றபின். கற்பவை தனியாக படிச்சோன்னா எதனா கற்றுக்கலாம். கற்றபின் வேற, கற்றபின் இருக்காதுக்காக வேற. கற்பவை கற்றபின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதை கற்க வேண்டுமோ அதுதான் கற்க வேண்டும், மற்றதான் கற்கக்கூடாது. ஆனால் கற்பவை கற்றபின், எதை கற்க வேண்டுமோ அதை மட்டும் கற்க வேண்டும். இந்த போதை கலாச்சாரம் தான் வந்துருக்கு. அதெல்லாம் நம்ம நாலேஜ் வரலன்னா நம்ம கற்காமல் இருந்தாவே போதும், அது படிக்காமல் தெரியாமல் இருந்தாவே போதும், நம்ம நல்லபடியாக இருந்துக்கலாம். அதனால் எது தேவையோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முடியாது. இன்னொன்று சொல்லிடுறேன், ஒரு பழமொழி, திருநாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடன் மட்டும் இல்லை, நாம திருந்த வரைக்கும் யாரையும் திருத்த முடியாது, யாராலையும் திருத்த முடியாது. நாமும் திருந்தணும், நம்ம பார்த்து யாராவது திருந்தணும். நம்ம ஒரு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் அப்படின்னா எனக்கு திருந்த மாட்டீங்க. யாரும் அட்வைஸ் கேட்குற மாதிரி யாரும் சுச்சுவேஷன் இல்லை. மாணவர்கள் யாரும் அட்வைஸ் கொடுக்குமே கிடையாது. அதில் நாமளே பார்த்து திருந்தணும். எந்த செயலும் நம்மளே பார்த்து நம்ம திருத்திக்கணும், சரியா? நானும் யாரையும் திருத்த முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நாமளே நம்ம ரியலைஸ் பண்ணி இது செய்யக்கூடாதுன்னு நம்மளே செய்யாமல் இருக்கணும். இது செய்யணும், இது செய்யணும், சரியா? அதனால் எந்த பழக்க வழக்கம் இருந்தாலும் ஸோ நாமே நம்ம திருத்திக் கொள்வோம். மற்றவர்கள் திருத்த சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா யாராலும் திருத்த முடியாது. ஸோ அதுதான் அந்த பழமொழி. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை ஒழிக்க முடியாது. திருடனாய் பார்த்து திருடுறது மட்டும் இல்லை, எல்லா பழக்க வழக்கங்களும் அந்த பழமொழி பொருந்தும். ஆசிரியர்கள் பாடம் நடத்தினாலும் நடத்தணும்னு ஆசிரியர்கள் இல்லை. மாணவர்கள் படிக்க வேண்டும், படிக்கலன்னா அவர் மாணவர்கள் இல்லை. சொல்றது புரியும் நினைக்கிறேன். யாரா எந்த செயல் செஞ்சாலும் அவங்களா செய்யணும், சொல்லி செய்வது கிடையாது. அதனால சொல்லுவோம், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. மாணவர்கள் படிக்கவில்லை என்றால் அவர் சொல்லி படிக்க வைக்கக்கூடாது, அவங்கள ரியலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி அந்த போதை கலாச்சாரம். ஸோ இதை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ பார்க்குறவங்க எல்லாம் பார்த்துட்டு தான், அதுக்காக நம்ம ரேலி போகணும். அது பேர் பார்க்கறதுக்காக ரேலி போகணும். அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி மனப்பாட்டு நம்மளே கேட்க மாட்டோம், அப்படி படித்தோம் நம்மளே கேட்க மாட்டோம். அதை பப்ளிக் சொல்லி புரிய வைக்க முடியாது. இதை பார்த்தா அவங்க திருந்துன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரேலியே இருக்கும். அதனால் மாணவர்கள் எல்லாரும் ஒழுக்கத்தோட கல்வி கற்க வேண்டும். இந்த காலேஜை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாத ஒரு எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுக்கத்தோடனும் கட்டுப்பாடோடு இருக்கும். படிக்கிறது மட்டும் இல்லை, ஒழுக்கமாக இருங்க. மற்றவங்க நம்மளை பார்த்து திருந்தட்டும், நம்ம சொல்ல வேண்டாம், நம்மளை பார்த்து மற்றவர்கள் திருந்தட்டும், சரியா? மீண்டும் வந்தோன்னா இந்த ரேலி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தோம். நம்ம நின்னோம், யாராவது ஒருத்தர் வாங்க ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு கூப்பிட்டேன். ஆனால் சில பேர் தாங்கி, யார் ப்ரோக்ராம் இது? உங்கள் ப்ரோக்ராம் இல்லையா? உங்கள் ப்ரோக்ராம். நான் எதுக்கு வந்திருக்கோம், உங்களோட சும்மா உங்களோட கலந்து நானும் பேசிக்கிட்டு அந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு போகலாம் அப்படின்னு ஒரு சீஃப் கெஸ்ட்டுன்னு ஒரு அந்தஸ்து கொடுத்து என்னை வர வச்சுருக்கேன். இப்போ உங்கள் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இது நம்ம ப்ரோக்ராம், நம்ம எடுத்து செய்யணும், எதுவாக இருந்தாலும் கூப்பிட்டா உடனே செய்யணும் அப்படின்னு மனம் வந்து வரணும், புரியுதா? அப்படி நான் கூப்பிட்டதுமே முதல்ல வந்தது 2 பேர் தயக்கம் காட்டினாங்க. அஜித்து உடனே வந்தார், உடனே ஒரு பாராட்டு தெரிவிச்சு. இந்த மாதிரி தான் வரணும். அஜித் கொஞ்சம் வாங்க. வைஷாலியோட தங்கச்சி இல்லையா? அவங்க அக்கா இதே காலேஜில் படித்தவங்க தான். ஆர்எஸ்பியில் லீடராக இருந்தாங்க, நல்ல திறமையாக செஞ்சாங்க. அவங்க செய்கிற செயல்பாட்டுக்கு தான் எங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு பேர். இவங்க செஞ்ச செயல்பாடு, இவங்க அக்கா பண்ண செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நான் எஸ்பி கிட்ட அவார்டு வாங்கினேன். நல்ல பரேடு, யார் பண்ணுற பசங்க நல்லா பண்ணுறாங்களேன்னு எஸ்பி பாராட்டினாங்க. அந்த பாராட்டுக்குரிய வைஷாலியோட தங்கச்சி, அந்த
இந்த ரத்தம் அப்படியே வருது பாருங்க. நான் செய்யணும் சார், அப்படி தானா வரணும். அந்த ஆர்எஸ்பி ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்கீங்க? ஆர்எஸ்பி யாரா இருக்கீங்களா? யாரெல்லாம் படிச்சு முடிச்சு போயிட்டீங்க? சரி, இப்போ எத்தனை பேர் என்எஸ்எஸ்ல இருக்கீங்க? காலேஜ் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு நன்னடத்தை சர்டிஃபிகேட், என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியே அமைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுவீங்க. கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது இந்த என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டோ, என்சிசி சர்டிஃபிகேட்டோ, ஆர்எஸ்பி சர்டிஃபிகேட்டோ வச்சிங்கன்னா கூடுதல் 10 மார்க். என்எஸ்எஸ்க்கு 15 மார்க் உண்டு. தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். தெரியுமா? தெரியும் சார். தெரியாது. தெரியாமல் சேர்ந்தவங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை என்எஸ்எஸ்லையோ, என்சிசிலையோ, ஆர்எஸ்பிலையோ, ஒய்ஆர்சிலையோ ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு வேலை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது தனி சர்டிஃபிகேட் வரும். இப்போ ஒய்ஆர்சின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த சர்டிஃபிகேட்டை கையெழுத்து போடுவாங்க, இல்லைன்னா ஆர்டிஓ கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க, அரசு அதிகாரிகள் கையெழுத்து இருக்கும். இப்போ ஆர்எஸ்பியில் பார்த்தீங்கன்னா எஸ்பி கையெழுத்து போட்டு கொடுப்பார், ஐபிஎஸ் ஆஃபீஸர். இப்போ நீங்கள் போலீஸுக்கு போய் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான மார்க்கு கிடைக்கும். உங்களை ஈஸியாக எடுத்துப்பான், ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேலை. இதில் வந்து ஆர்எஸ்பிக்கு ஆரம்பிக்கப்பட்டு இருக்குது. ஆர்எஸ்பியில் சேரணும்னு நினைக்கிறவங்க உமா மேடமோ இளவரசி மேடம்